இன்று இந்த நடக்கின்ற கிராம சேவையாளருடைய கவனஈர்ப்பு போராட்டத்திலே நாங்களும் ஒரு பங்காளர்களாக கலந்து கொண்டு இந்த போராட்டத்திற்கு வழிச்சேர்க்கும் முகமாக நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வகையிலே கிராம சேவையாளர்கள் மிகவும் உண்மையாக கிராம மட்டங்களிலே தங்களுடைய நேரங்களை காலங்களை பார்க்காமல் மிகவும் வினத்திறனாகவும் அவருடைய செயற்பாடுகளை மிக அருமையாகவும் மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அந்த பணியினை அவர் குறைந்தது அவருடைய பணியினை மெச்ச தேவையில்லை, அவருடைய பணியினை வரவேற்கும் முகமாகவாவது இந்த பொதுமக்களாகிய சிலர் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இயற்கை அனர்த்தமோ வெள்ளமோ புயலோ காற்றோ ஏனைய மனிதர்களுக்கு எவ்வாறு உணர்வுகளை ஏற்படுத்துமோ அதே அளவு கிராமங்களுக்கும் ஏற்படுத்தும். இருந்தாலும் கூட நாங்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்ட எங்கள் பணியின் கடமைகள் கருதி நாங்கள் இந்த மழையிலும் வெயிலிலும் குளிரிலும் நேரங்கள் பார்க்காது இரவிரவாக மக்களோடு மக்களாக இருந்து நாங்கள் எங்கள் கடமைகளை ஆற்றி வருகின்றோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்று அடையக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லா மக்களும் எங்களுக்கும் வேண்டும் வேண்டும் என்று சொல்லி அரச சுற்று நிபத்துக்கு எதிராக எங்களை செயற்பட எங்களை வற்புறுத்துகின்றனர். மன அழுத்தங்களை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றனர். நிலையிலே மிகவும் மன அழுத்தம் அடைந்த நிலையிலே நாங்கள் செய்வதறியாது நிற்கிறோம். நாங்கள் மன்னார் நகர பிரதேச செயலகத்தில் வேலை செய்கின்ற கிராம உத்தியோகத்தர்கள் அலுவலர்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் 12:10 மணி அளவிலே புதுக்குடியிருப்பு கிராம உத்தியோகத்தர் பிரதேச செயலகத்துக்குள்ளே அவருடைய அரச கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது, அவருடைய உத்தியோக சீருடையில் அவருடைய அரச கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது பிரதேச செயலகத்துக்குள் நுழைந்த கும்பல் ஒன்று கிராம உத்தியோகத்தரை தாக்க முற்பட்டதோடு அவரை தகாத வார்த்தைகளால் தூசண வார்த்தைகளால் ஏசி அவருடைய கடமைக்கு இடையூறு விளைவித்ததோடு அவருடைய கௌரவத்துக்கும், அவர் பெண் கிராம அலுவலர் என்று சொன்னால் அவருடைய கௌரவத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டனர். இவ்விடயத்தை கிராம அலுவலர்களும் மன்னார் பிரதேச செயலக அலுவலர்களும் மிகவும் வன்மையாக கண்டிப்பதோடு இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு, கிராம உத்தியோகத்தர்கள் தொடர்ச்சியாக இந்த வெள்ள நிவாரண பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் தொடர்ச்சியான பல்வேறு அழுத்தங்களுக்கு உட்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.